ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி பாட புத்தகத்தில் உள்ள 3வது பாடம் என்ன சத்தம், யார் எப்படி சத்தமிட்டனர் கண்டறிந்து எழுதுவேன். முதல்ல பாருங்கள், ஒரு நாய் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சத்தமிடும்? குரைக்கும். அடுத்தது சேவல், விடை கூவும். அடுத்த படம் பாருங்கள், ஆடு கத்தும். அடுத்தது காகம் கரையும். அடுத்த ரோமன் பாருங்க, சூழலை படித்து உணர்வேன், மரபு சொல்லை டிக் குறியிடுவேன். கண்ணன் கடற்கரைக்கு சென்றான், குதிரையில் ஏறினான், சவாரி செய்தான், குதிரைக்கு நன்றி சொன்னான், அது பதிலுக்கு விடை கனைத்தது. அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, சிறுவர்கள் மட்டை பந்து விளையாடினர், பந்து சென்று புதரில் விழுந்தது, அங்கே நாய் படுத்திருந்தது, பந்தை எடுக்க சென்றனர், சிறுவர்களை பார்த்த நாய், விடை குரைத்தது. அடுத்த பக்கம் பாருங்க, சரியான பெயரை எழுத மீனுவுக்கு உதவுவேன். நான் மரத்தடியில் இருந்தேன், அங்கு டேஷ் அலப்பும் ஓசை கேட்டது, விடை குரங்கு. நான் பழங்கள் கொடுத்தேன், ஊளையிட்டு கொண்டே டேஷ் ஓடியது, விடை நரி. அடுத்தது, என் வீட்டிற்கு அருகில் புற்று இருந்தது, அதிலிருந்து டேஷ் சீறியது, விடை பாம்பு. நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், அப்போது டேஷ் அலறும் சத்தம் கேட்டது, விடை ஆந்தை. நான் காலையில் எழுந்தேன், டேஷ் கூவும் சத்தம் கேட்டேன், விடை சேவல். அடுத்த பக்கம் பாருங்க, புத்தகத்தில் தேடி எழுதுவோம். செழியன் வண்டு முரளும் ஓசை கேட்ட இடம் எது? விடை தன் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் வண்டு முரளும் ஓசையை கேட்டான். அடுத்த கேள்வி, பறவைகளின் ஒலி மரபுகளை எடுத்து எழுதுக. விடை ஆந்தை அலறும், மயில் அகவும், சேவல் கூவும், குயில் கூவும், காகம் கரையும். விலங்குகளின் ஒலி மரபுகள் எவையேனும் 3 அல்லது 5ஐ எடுத்து எழுதுக. யானை பிளிரும், குரங்கு அலப்பும், புலி உறுமும், நாய் குரைக்கும், ஆடு கத்தும். அடுத்தது, செழியன் கேட்ட ஓசைகளின் வேறுபாட்டினை கண்டுபிடித்து எழுதுக. கனவு கண்டபோது கேட்ட ஓசைகள் அச்சத்தையும், நேரில் கேட்ட ஓசைகள் மகிழ்ச்சியையும் தந்தது. அடுத்த பக்கம் பாருங்க, ஒளி மரபை எழுதுவேன். கொடுத்துருக்கிற படத்துடைய ஒளி மரபு எழுத போகிறோம். மேலே ஒரு காகம் படம் கொடுத்துட்டு அவங்களே கரையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம பாருங்க, சேவல் கூவும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை அலறும், நரி ஊளையிடும், குதிரை கனைக்கும், வண்டு முரளும், சேவல் கொக்கரிக்கும். அடுத்தது பாருங்க, பாடலில் உள்ள விலங்குகளின் இளமை பெயரை எழுதுவோம். இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் கொடுத்துருக்குற அந்த விலங்குகளுடைய இளமை பெயரை கண்டுபிடிச்சி நம்ம எழுத போகிறோம். சரியா? ஆடு ஆட்டுக்குட்டி, அதாவது ஆடே ஆடே எங்கே போகிறீங்க, ஆட்டுக்குட்டியை நானும் தேடி போகிறீங்க, கோழியே கோழியே எங்கே போகிறீங்க, கோழி குஞ்சை நானும் தேடி போகிறீங்க, அணிலே அணிலே எங்கே போகிறீங்க, அணில் பிள்ளையை நானும் தேடி போகிறீங்க, மானே மானே எங்கே போகிறீங்க, மான் கன்றை நானும் தேடி போகிறீங்க, சிங்கமே சிங்கமே எங்கே போகிறீங்க, சிங்கக்குருளையை நானும் தேடி போகிறீங்க, புலியே புலியே எங்கே போகிறீங்க, புலிப்பரலை நானும் தேடி போகிறீங்க. இப்போது தன்னுடைய இளமை பெயரை நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாமா? ஆடு ஆட்டுக்குட்டி,
கோழி கோழிக்குஞ்சு, மான் மான்கன்று, சிங்கம் சிங்கக்குருளை, புலி புலிப்பரல், அணில் அணில்பிள்ளை. அடுத்த பக்கம் பாருங்க. உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். அண்ணன் முறுக்கு தின்றான், தம்பி உணவு உண்டான், அக்கா பால் பருகினாள், தங்கை தண்ணீர் குடித்தாள், தாத்தா கட்டடம் கட்டினார், அப்பா சுவர் எழுப்பினார். அடுத்தது பாருங்க. அம்மா ஆடை நெய்தார், பாட்டி கூடை முடைந்தார். உரிய சொற்களால் தொடர்களை நிரப்புவேன். அப்பா தொழுவத்தில் மாடுகளை கட்டி கொண்டிருந்தார். அப்போது கோழி பண்ணையில் கோழிகள் கொக்கரித்து கொண்டிருந்தன. ஒலி கேட்டு அங்கே சென்றபோது தென்னை ஓலை விழுந்து கிடப்பதை பார்த்தேன். அதை நான் நகர்த்திவிட்டு அம்மாவை பார்க்க சென்றேன். அம்மா தோட்டத்தில் அவரை பிஞ்சு பறித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்தவுடன் மாட்டிற்கு கம்பந்தட்டை எடுத்து வர சொன்னார். அடுத்த பக்கம் பாருங்க. ஒழிப்பேன் அறிவேன், விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். அதாவது மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன். அடுத்தது பாருங்க. படிப்பேன் வேறுபாடு அறிவேன். அதாவது ஒரு வார்த்தையில் ஒத்த கொம்பு ரெட்டை கொம்புக்கு இருக்கிற வேறுபாடு பாருங்க. தொண்டு அப்படின்னா உதவி செய்கிறது, தோண்டுனா தோன்றது. அதே மாதிரி ஒன்றுக்கும் பாருங்கள். தொகை ரூபாய், தோகை அப்படின்னா மயில் தொகை இருக்கு இல்லையா அது. கொடை கோடை, கொடை அப்படின்னா கொடுக்கறது, கோடை அப்படின்றது வெயில் காலம். அடுத்தது தொடு தொடுறது, தோடு அப்படின்னா கம்மல். அடுத்தது சேறு சோறு, சேறு அப்படின்னா மணல் சகதியாக இருக்கிறது, சோறு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அடுத்தது கொட்டை கோட்டை, பழங்களில் இருக்கிற கொட்டை, அதுக்கப்புறமா உயர்ந்த கோட்டை. அடுத்த பக்கம் பாருங்க. படிப்பேன் மின்னுவேன், படிப்பேன் இணைந்து படிப்பேன். பாருங்கள், ஒன்று ஒன்றா நீங்கள் படித்து அதுக்கப்புறமா இருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும், சரியாக படிக்கணும். அடுத்தது பாருங்கள். அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். ஃபஸ்ட்டு இந்த அட்டவணையில் இருக்கிற வார்த்தைகளை ஒன்று ஒன்றா நீங்கள் படிச்சுட்டு கீழே பாருங்கள். வீட்டில் பயன்படுபவை, இதில் கொடுத்துருக்குற என்னென்ன பொருள்லாம் வீட்டில் பயன்படுற பொருள்னு பார்த்து எழுத போகிறோம். பூண்டு, துண்டு, மிளகு, பூசணி, நூல், குடம், குளிரூட்டி, கதவு, உளுந்து. அடுத்தது பாருங்கள். கூ எழுத்து உள்ள சொற்கள், கூ அப்படின்ட்டு இருக்க சொற்கள் இந்த அட்டவணையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்து எழுத போகிறோம். படகு, குன்று, மிளகு, எதற்கு, நுங்கு, குடுகுடு, குரங்கு, குடம், வடக்கு, குளிரூட்டி, தூக்கணாங்குருவி. அடுத்த பக்கம் பாருங்க. படிப்பேன் மகிழ்வேன். கூடு, குருவி கூடு, தூக்கணாங்குருவி கூடு, மரத்தில் தூக்கணாங்குருவி கூடு. கூட்டம், குரங்கு கூட்டம், குளிக்கும் குரங்கு கூட்டம், குற்றாலத்தில் குளிக்கும் குரங்கு கூட்டம். வண்டி, நுங்கு வண்டி, தள்ளும் நுங்கு வண்டி, சிறுமி தள்ளும் நுங்கு வண்டி. திருவிழா, உள்ளூர் திருவிழா, மகிழ்ச்சி தரும் உள்ளூர் திருவிழா, அளவில்லா மகிழ்ச்சி தரும் உள்ளூர் திருவிழா. அடுத்தது பாருங்க. படிப்பேன் சிறகடிப்பேன், குயிலக்கா வீடு, எனக்கு வீடு உண்டா, குருவி குச்சி எடுத்து வந்தது, புறா புல் எடுத்து தந்தது, தூக்கணாங்குருவி நூல் தூக்கி வந்தது, வல்லூர் ஓடு எடுத்து வந்தது, அட குயிலக்கா வீடு அழகாக தயாரானது. அடுத்த பக்கம் பாருங்க. மாத தேர்வு, தேர்ந்தெடுத்து நிரப்புக. களை என்பதன் பொருள். விடை ஆப்ஷன் அ கரும்பு. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது டேஷ். விடை ஆப்ஷன் இ மரபு. ஆடை நெய்தார் என்பது டேஷ். விடை ஆப்ஷன் அ
வினை மரபு. இதை வந்து சரியாக நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த இதில் ஷேட் பண்ணணும். பொறுத்துக. இளநீர். விடை தென்னை. சாறு கரும்பு. பாகு வெல்லம். அடுத்தது பாருங்க. அடிக்கோடிட்ட சொல்லிற்கான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு மனிதரிடம் ஒரே கேள்வி டேஷ். அதாவது கேள்வி அப்படின்றத அவங்க வந்து அடிக்கோடிட்டிருக்காங்க. அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் வந்து பதில். அப்போது ஆப்ஷன் இ. அடுத்தது செழியன் வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்திற்கு சென்றான். பின்னால் அப்படின்றத அடிக்கோடிட்டிருக்காங்க. அதனுடைய எதிர்ச்சொல் வந்து முன்னால். ஆப்ஷன் ஆ முன்னால். அடுத்தது எந்த ஒரு சிறிய பொருளை போடவும் பையில் இடமில்லை. இதில் வந்து சிறிய அப்படின்றத அடிக்கோடிட்டிருக்காங்க. அதனுடைய எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷன் இ பெரிய. தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க, இதில் எது தவறான இணை அப்படின்னா எலி பண்ணை. அடுத்ததில் சுவர் கட்டினான் அப்படின்றது. அடுத்ததில் பார்த்திங்கன்னா மான் குருளை. இதுதான் தவறான இணைகள். அடுத்தது பொருத்தமான இடத்தில் நிறுத்தற்குறியிட்டு எழுதுக. ஓ எனக்கு கடினமான புதிரை கேட்டுவிட்டீர்கள் தாத்தா என்று செல்லமாய் சிலுங்கினாள் கவினிலா. ஆனாலும் கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறினாள். இதில் சரியான இடத்துல இதே மாதிரி நிறுத்தற்குறியீடு இடணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்க. மாத தேர்வு. உரிய மரபு சொற்களை எடுத்து எழுதுக. காட்டில் சிங்கம் டேஷ் சத்தம் கேட்டது. விடை முழங்கும். மான் தன்னுடைய டேஷ் தேடியது. விடை கன்றை. மாலா இரவில் பால் டேஷ். விடை பருகினாள். இரவில் ஆந்தை டேஷ். விடை அலறியது. உமா தோட்டத்தில் பூவை டேஷ். விடை பறித்தாள். அடுத்தது சரியா தவறா என எழுதுக. தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன். விடை சரி. களை என்பது வேண்டாத செடி ஆகும். விடை தவறு. காலியான உண்டியலில் தன் மதி 200 நாணயங்களை போட்டாள். விடை தவறு. பாம்பும் தனது புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. விடை சரி. கண்ணன் மாத்திரை தின்றான். விடை தவறு. அடுத்தது பாருங்க. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. தின்றாள். கயல்விழி முறுக்கு தின்றாள். பருகினான். நிலவன் பால் பருகினான். முடைந்தார். தாத்தா கூடை முடைந்தார். குடித்தான். கவின் தண்ணீர் குடித்தான். அலப்பியது. குரங்கு சத்தமாக அலப்பியது. மாத தேர்வு பாருங்க. அடிக்கோடிட்ட சொற்களின் பொருளை எழுதுக. பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும். இதில் பனிமலர் பொழியும் நல்கிய இது மூணுமே அடிக்கோடிட்டிருக்காங்க. இது மூணுடைய பொருள் வந்து எழுத போகிறோம். பனிமலர் வந்து மென்மையான பூ. பொழியும் அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னா பெய்யும் அல்லது சொரியும். நல்கிய அப்படின்றதுக்கு பொருள் வந்து வழங்கிய. அடுத்தது பாருங்க. பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுக. காட்டில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. அஃறிணை சொல்லுது காடு, அணில்கள், குயில். உயர்திணை சொல் வந்து செழியன். அடுத்த பக்கம் பாருங்க. விடுப்பு விண்ணப்பத்தை நிரப்புக. அனுப்புனர் உங்களுடைய பெயர், 5ஆம் வகுப்பு உங்களுடைய பள்ளியின் பெயர். பெறுநரில் வந்து வகுப்பு ஆசிரியர் அவர்கள், 5ஆம் வகுப்பு உங்களுடைய பள்ளியுடைய பெயர். பொருள் விடுப்பு வேண்டி விண்ணப்பித்தல் சார்ந்து. மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். எனது மாமாவிற்கு திருமணம் நடைபெறும் காரணத்தினால் என்னால்
பள்ளிக்கு வர இயலவில்லை. எனவே 21/7/2026, 22/7/2026 2 நாட்கள் விடுப்பு அளிக்குமாறு தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இடம் உங்களுடைய ஊர், நாள் நீங்கள் என்னைக்கு எழுதுறீங்களோ அன்னைக்கு. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள உங்களுடைய பெயர். மாத தேர்வு. அறிவிப்பை படித்த வினாக்களுக்கு விடையளிக்க. பாதுகாப்பான உணவே ஆரோக்கியத்தின் அடிப்படை. ஒரு முக்கிய அறிவிப்பு. உணவகங்கள் மற்றும் உணவு தொழில் வணிகர்களின் கவனத்திற்கு. தாங்கள் நடத்தும் உணவகங்கள் மற்றும் கடைகளுக்கு உரிமம் பெறுவதற்கான கடைசி நாள் 22/7/2025. அருகிலுள்ள உணவு பாதுகாப்பு அலுவலகம் அல்லது உணவு பாதுகாப்பு வலைதளத்தை நாடவும். வெளியீடு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை. இப்போது இந்த அறிவிப்பை வச்சு அவங்க கேட்டிருக்க வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கலாமா? அடுத்த பக்கம் பாருங்கள். அறிவிப்பை வெளியிட்ட துறை எது? விடை ஆப்ஷன் ஆ, உணவு பாதுகாப்புத்துறை. அறிவிப்பு யாருக்கானது? விடை ஆப்ஷன் இ, உணவு தொழில் வணிகர்கள். அகிலா தன் அப்பாவிடம் சிற்றுண்டி கடைக்கு உரிமம் பெறுவதற்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் என்று கூறினாள்? விடை ஆப்ஷன் ஆ, 2 மாதம். நிரப்புக. டேஷ் ஆரோக்கியத்தின் அடிப்படை. விடை பாதுகாப்பான உணவே. முகிலனின் மாமா கடைக்கு உரிமம் பெற உடனடியாக யாரை அணுக வேண்டும்? விடை உணவு பாதுகாப்பு அலுவலகம் அல்லது உணவு பாதுகாப்பு வலைதளம். அடுத்தது, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கண்மணி தன் அப்பாவுடன் தென்னந்தோப்பிற்கு சென்றாள். அங்கே பாட்டி கூடை முடைந்து கொண்டிருந்தார். தாத்தா கண்மணிக்கு இளநீர் குடிக்க கொடுத்தார். கண்மணியின் அப்பாவோ இப்பொழுதுதான் சோறு உண்டோம் என்று கூறினார். பாட்டி அருகே உள்ள பூச்செடிகளில் பூக்களை பறித்து கண்மணிக்கு கொடுத்தார். கண்மணி தென்னந்தோப்பிலிருந்து மாட்டுத் தொழுவம், கோழிப்பண்ணை, ஆட்டுப்பட்டி போன்றவற்றை பார்த்து வியந்தாள். அப்போது ஆடு கத்தும் சத்தமும், குயில் கூவும் ஓசையும், மயில் அகவும் ஓசையும் அவர்களுக்கு கேட்டன. ஒளிமரபு சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுத போகிற பார்த்து. ஆடு கத்தும், குயில் கூவும், மயில் அகவும். இருப்பிட மரபு சொற்கள் என்னென்னு பாருங்க. மாட்டுத்தொழுவம், கோழிப்பண்ணை, ஆட்டுப்பட்டி, தென்னந்தோப்பு. வினை மரபு சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடை முடைதல், இளநீர் குடித்தல், சோறு உண்டோம், பூக்களை பறித்தல். அடுத்த பக்கம் பாருங்க. பழங்களோடு நான். வின்சிக்கு பழக்கலவை சாப்பிட ஆசை வந்து விட்டது. அவள் என்னென்ன பழங்களை வாங்குவாள்? வரைந்து காட்டுங்களேன். வின்சிக்கு ஃப்ரூட் சாலட் பழக்கலவை இருக்குல்ல, அதை சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ அதுக்கு அவளுக்கு தேவையான பழங்கள் என்னென்ன வாங்குவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்து வரைய போகிறீங்க, சரியா? இதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வரையணும் அவளுக்கு என்னென்ன பழங்கள் வாங்குவா அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள். பழக்கலவை செய்ய தேவையான பொருள்களை பட்டியலிடுக. வாழைப்பழம், ஆப்பிள், தர்பூசணி, தேன், கிண்ணம். அடுத்த பக்கம் பாருங்க. வின்சிக்கு பழக்கலவை செய்ய உதவுங்கள். முதலில் பழங்களை கழுவ வேண்டும். கழுவிய பழங்களை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். நறுக்கிய பழங்களை ஒரு கிண்ணத்தில் போட வேண்டும். பழங்களுடன் தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றை கலந்து நன்கு கிளறினால் பழக்கலவை தயார். வின்சி செய்த பழக்கலவையை பற்றி தோழிக்கு கூற வேண்டுமாம். அதை அலைபேசியில் குறுஞ்செய்தியாக அனுப்ப உதவுங்களேன். தயார் தயார். சுத்தமான, சுவையான, இனிப்பான நான் செய்த பழக்கலவை தயார் தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.